ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 31 இன்ச்சு சைஸு. 35 அப்படிங்கிறது ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்தது. டைரெக்டாக அவங்க பாடி மெஷர்மெண்ட் வந்து 31. அப்போ இது வந்து 31 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் தான் இந்த இது. நம்ம மேக்ஸிமம் அளவு எடுக்கும்போது இந்த அளவுகள் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துடுறோம். அதுலேருந்து நீங்கள் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நேரடியான அவங்களுடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட். இது யார் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் கால்குலேஷன் வந்து இதுதான். அதனால் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் டோட்டலாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க ஒரு அளவு ப்ளவுஸில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் உங்களுடைய டைரெக்டாக டேப் வச்சு நம்ம உடம்புல எடுத்தோம் அப்படின்னா என்ன அந்த மெஷர்மெண்ட் தான் வரும். அதே மாதிரி 25 இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது அரை இன்ச்சு முன்ன பின்ன வரலாம். ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பொறுத்து சாரீ ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 25 அப்படிங்கும்போது அது டைரெக்டாக அதே அளவு தான். அதில் நீங்கள் எதுவுமே லூஸ் டைட் கேட்டால் மட்டும் நீங்கள் அதில் ஆல்ட்ரு பண்ணால் போதும். உயரம் வந்து 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம எப்படி அளவு எடுப்போம்னு தெரியும். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கிற வரைக்கும் நம்ம நேராக டேப் வச்சு எடுப்போம். அதுலேயே நேராக பார்க்கும்போது பின்கழுத்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி கையினுடைய நீளம் 5 இன்ச்சு, கையினுடைய சுற்றளவு 9 இன்ச்சு. ஆம்ஹோல் அப்படிங்கும்போது 13.5 இன்ச்சு. அதில் ப்ளவுஸில் இருக்க ஷோல்டருடைய அளவு வந்து 2.25 இருக்குது. அப்போ நீங்கள் 2.25 வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து கழுத்தினுடைய அகலமும் கிடச்சிரும், ஷோல்டரோட அகலமும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி 3+1 அப்படிங்கும்போது முன்பக்க பட்டியினோட உயரம் 2.25 அப்படிங்கும்போது முன்பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அந்த டிஸ்டன்ஸு. அந்த மாதிரி எல்லா அளவுகளுமே நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணினதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுக்கு உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் கிளாத் இருந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் ஸ்லீவும் லாங்கு கிடையாது, நார்மலான உயரம், நார்மலான இது. இந்த அளவுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் உங்களுக்கு மெட்டீரியல் ஓகே. இப்போ நான் லைனிங்கை வந்து நான் டபுளாக மடித்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் கீழே வந்து அதற்கான எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உயரம் எவ்வளோன்னு நோட் பண்ணிக்கோங்க. 13ங்கும்போது டோட்டலாக 14.5 வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். கீழே மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 13.5 நமக்கு ரெடியாக அளவு வேணும். கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா 13.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நான் ஷோல்டருடைய அளவு வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்ஹோல் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா 31 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷோல்டரு ஆம்ஹோல் எல்லாமே இந்த அளவு போதும். கழுத்தினோட அகலம் வந்து நீங்கள் 2.25 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு கிடச்சிரும். இது வந்து 8.25 ப்ளஸ் அந்த பக்கம் 1.5 இன்ச்சு அது ஸ்டிச்சிங்காக நம்ம விடுறது. இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு 6.25 ப்ளஸ் 1 இன்ச்சு 7.25 வருது. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் தையலுக்காக விடுறது. இப்போ இந்த பேக் போர்ஷனில் மேக்ஸிமம் யாருக்குமே எந்த டவுட்டுமே வர்றதில்லை. அதில் அந்த இதெல்லாமே ஈஸியாக இருக்கிறனால அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்குமே ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்தான் நிறைய டவுட்ஸ் வருது. ஃப்ரண்ட் போர்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லா அளவுகளுமே ஃபிட்டிங்குமே உங்களுக்கு மாறும். அதனால் பேக் வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுமே மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ நீங்கள் மார்க் பண்ண எல்லா அந்த பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேக் போர்ஷன் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் நெக்கினுடைய அகலம் இது வந்து நான் நெக்கு கட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நான் 2.25 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிருப்போம். அப்போ அது தைக்கும்போது உங்களுக்கு அந்த நெக்கினோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ 2.25 வந்து உங்களுக்கு ஷோல்டர் சைடு வந்துடும். அப்போ நீங்கள் தைச்சு முடிக்கும்போது 2.25 உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ 6.25 வந்து 13.5 இன்ச்சு, அதாவது 6.25 வந்து நமக்கு ஆம்ஹோல் வருது. நீங்கள் 6.5 வர மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் வந்து உங்களுக்கு 6.25 வச்சு அது லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு லைன் சேர்த்தி போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலரோட தைக்கிறும் போது அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிறத பொறுத்து தான் ஆம்ஹோல் லூஸ் வரும். 6.25 வர இடத்துல 6.5 வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கழுத்தினோட உயரம் வந்து 8 + அரை இன்ச்சு 8.5 இன்ச்சு வரும். இதில் மார்க்கிங் மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டா போதும், கட் பண்ண தேவையில்லை. ஒர்க் பண்ண ப்ளவுஸோட நெக்கை அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். நெக்குக்கு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தைச்சி திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உள்ள தள்ளி நாச் போட்டுக்கோங்க. உயரத்துக்கும் கரெக்டாக அந்த நாச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவோட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். அல்லது 1 இன்ச்சு பீஸ் கொடுத்து உள்ளே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு.
அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவு அல்லது ஃப்ரண்ட்டு, அது உங்களுக்கு மெட்டீரியல் நிறையா இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ஃப்ரண்ட்டே கட் பண்ணிடுங்க. சப்போஸ் மெட்டீரியல் கம்மியாக இருக்கும்போது ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதுல நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். துணியோட அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது துணி வந்து அகலமாக தான் இருக்குது. உங்களுக்கு 6.25 வந்து ஆம்ஹோல் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வேணும். அதனால் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு இது ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீழே அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கீழே 1 இன்ச்சு வேணும்னாலும் 1 இன்ச்சு மார்க்கிங் போட்டுக்கோங்க, இல்லை 1/2 இன்ச்சு போதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் போட்டுக்கோங்க. கை நீளம் 5 + 1/2 5.5 இன்ச்சு நான் இதில் மார்க் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருக்குது. அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கை அளவு, அதாவது கீழே நம்ம கையினுடைய அந்த வளைவுக்காக நம்ம மார்க் பண்ணுறது. மேலே மார்க் பண்ணி அது லைன் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கிராஸாக லைன் போடும்போது உங்களுக்கு ஆம்ஹோலுடைய அளவு கிடச்சிரும். இது வந்து நமக்கு 6.25 தான், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அந்த பக்கம் சேர்த்திக்கோங்க. கையினுடைய சுற்றளவு 9 இன்ச்சு, அப்போது 4.5 இன்ச்சு வந்து நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் உயரம் அந்த இதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங் எல்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே அப்படியே கட் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சு கை சுற்றளவு. உள்கையும் ஒரு 1/2 இன்ச்சு, அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பெண்டாக நீங்கள் கட் பண்ணுற அந்த ஷேப்புமே டக்குன்னு உங்களுக்கு தைக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக அது வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா சடனாக திருப்புற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல தூக்கிட்டு வந்துடும். அதனால் தைக்க லைட்டாக அந்த பெண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைன்லேயே வச்சு தைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் அந்த பெண்ட் பண்ணணும். சடனாக திருப்புனீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பல்ஜியாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கட்டிங் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்குக்கு மட்டும் கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதை நான் கட் பண்ணுறோம். இப்போ பேக் வந்து நம்ம எவ்வளோ கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திருப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நம்ம நினைக்கிற மாதிரி கிராஸ் போட முடியும். அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். நான் சைடில் வந்து 3 இன்ச்சு விட்டுருக்கேன். இது கப் ஷேப் சின்னது அப்படிங்கிறனால ஒரு 1 இன்ச்சு மட்டும் நான் வச்சுருக்கேன். மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக தான் நான் கிளாத் சைடில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு முன்பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு, சைடில் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிற அந்த இதுக்கு எக்ஸஸாக விடுறது மறந்து அதை ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே லைன் போட சொல்கிறேன். கழுத்துக்கு ஒரு கட் போட்டுக்கோங்க. முன்கழுத்து வந்து நம்ம வெட்டிக்கலாம். ஏன்னா முன்கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். அதை அடித்து திருப்பினா போதும். அந்த ஷேப்புக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு அப்படிங்கும்போது அடித்து திருப்புறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் சைடுங்கும்போது நீங்கள் நெக்கினுடைய ஷேப்பை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மேட்ச் ஆகாமல் போயிடும். ஷோல்டர் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்டில் கட் பண்ணியாச்சு, ஆம் ஹோல் சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோலில் மார்க்கும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இப்போ ஃப்ரண்டில் வந்து எந்த மார்க்கிங்குமே நான் பண்ணல. ஏன்னா இதை வந்து டைரெக்டாக நான் உங்களுக்கு கீழ்த்தட்டிலேயே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸஸாக கிளாத் விட்டு நான் அந்த ஷேப் வர மாதிரி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு மேல் பக்கமே மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் இந்த மாதிரி இது பண்ணுறேன். இதுவும் ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் டெப்த்து கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த லைன் போடுறேன். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே லைட்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். செஸ்டனோட ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 8.25 இன்ச்சு உங்களுக்கு வந்துடணும். ஏன்னா 8.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து டைட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அந்த கிராஸ் எல்லாம் வெட்டிட்டு நம்ம சைடில் அந்த இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த 8.25 வந்து ரெடி அளவாக உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு கிராஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் இதுவே நார்மல் அப்படிங்கும்போது இழுக்காது. நீங்கள் தைக்கும்போதே கொஞ்சம் கரெக்டாக அந்த முன்னாடி கட் பண்ணுறது அந்த இதெல்லாமே கரெக்டாக பார்த்து தான் கட் பண்ணணும். மேலே கட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நான் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். லைட்டாக கீழே ஸ்லாண்டிங்காக தான் கோடு போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறக்காக. இப்போ இது வந்து ரஃப்பாக தான் நான் ஏன்னா சென்ட்ரு பார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் அது லென்த்தாக தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். முன்கழுத்து 6.5, டோட்டலாக 6 + 1/2 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 3 + 1, அதாவது 3 + 1
நம்ம என்னென்ன அளவுகள் ப்ளவுஸில் எடுத்திருக்கோமோ அந்த அளவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக வெட்டுறதுக்கு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேப்பை இப்படி கிராஸ் வைஸாக தான் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இதில் 2.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 மார்க் பண்ணிவிட்டு டாட் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்காமல் லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்கெல்லாம் கட்டிங்கை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த ஷேப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு அது கரெக்டாக நீட்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கழுத்து டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ரொம்ப வைடாக இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வரும் அப்படிங்கிறக்காக மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆம்ஹோலில் வந்து கரெக்டாக அந்த டெப்த்து மட்டும்தான் கட் பண்ணுறேன். இந்த செஸ்ட் ரவுண்டு ஓவர் டைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் வந்துடும். அதனால் நார்மலாக இப்போ நீங்கள் எப்படி அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது போடும்போதும் அப்படியே ஃப்ரீயாக போடும்போது அந்த இழுக்கிறது இறங்கிட்டு வர்றது ஷோல்டரு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. மொத்தத்தில் ஸ்லீவ் கொஞ்சம் ஃப்ரீயாக கழட்டி போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்லீவை இழுத்து போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஷோல்டர் லூஸ் வரத்தான் செய்யும். இப்போ கீழே வந்து நம்ம 2.25க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து அந்த லைனை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் போட்டோம். இப்போ இதனுடைய சென்டர் வந்து நமக்கு அந்த இதை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி 2.25 வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி நகத்தில் ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணி டாட் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக ஈவனாக வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தனித்தனியாக நாச் போட்டிங்க அப்படின்னா அது கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரே அளவாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல கட் போட்டுக்கலாம். ஒரு 1.25 இன்ச்சு டாட்டினுடைய அளவு வருது. 2.5 இன்ச்சு வந்து அந்த கப் ஷேப்புக்கு டிஸ்டன்ஸ் வருது. நீங்கள் 2.25 வச்சிங்க அப்படின்னாலும் தைக்கும்போது அந்த பட்டியோட அளவு போக உங்களுக்கு வந்துடும். நான் தான் சொல்லியிருக்கேன், அந்த 1/4 இன்ச்சில் சின்ன சின்ன இதில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8.5 இன்ச்சுக்கு நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி 3 டாட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும்னா இன்னும் நெருக்கமாக பிடிங்க. டிஸ்டன்ஸில் இருந்தால் ஓகே அப்படின்னா கொஞ்சம் தள்ளியே நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவெல்லாம் ஓவராக ஹெவி ஒர்க்கு பார்டரு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஹெவியான ஜரி பார்டர்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக நமக்கு போடும்போது ஃப்ளெக்சிபிளாக உட்காராது. அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வராததுக்கு ஒரு காரணம். அதனால் மேக்ஸிமம் ஸ்லீவ் எல்லாம் அந்த பார்டரெல்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பார்டர் எடுத்து வேறு ஏதாவது டிசைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது திக்காக பார்டர் வந்துச்சு அப்படின்னா ஸ்லீவ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பார்டர் வரும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் சரியாக போட முடியும். பட்டியோட நீளம் அளந்துக்கோங்க 9.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் உயரம் வந்து அளந்துக்கோங்க. 3 இன்ச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னா 4.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 4.5 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பட்டியோட உயரத்தை மெஷர் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு சேர்த்தி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபைனலாக ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு அளந்து பார்த்துட்டு அப்புறமா நாச் போடுங்க. ஏன்னா நம்ம அதில் சின்னதாக ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட பட்டி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு முன்ன பின்ன வந்துடும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.